கூடிய தலைவர்களோடு முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம், பேசி ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார்கள் என்று சொல்லி அத்தனை பேரும் நாம் எதிர்பார்த்தோம். அது நடக்கவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது பிரதானமாக இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் பிரச்சினை மடைமாற்றம் செய்யப்பட்டு தமிழக மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுவதற்கான அஸ்திவாரம் இடப்பட்டு விட்டதோ என்கின்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. இந்த பிரச்சினை குறித்து முதலமைச்சர் கர்நாடகத்திற்கு வர வேண்டாம் என்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சொல்லுகின்றார். அதை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே செல்வதற்கு தன்னுடைய நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு சட்டமன்ற கூட்டத்திலே நானாக முடிவெடுத்தேன், நானாக முடித்துக் கொண்டேன் என்கின்ற அளவில் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். காவிரி பிரச்சனையை பற்றி பேசும்போது 1969 ஆண்டு நீர்வளத்துறையினுடைய அமைச்சராக யார் இருந்தார்? இது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சராகவும் இருந்தவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள். 1971 ஆண்டு தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கின்றார்கள். இந்த வழக்கு ஓராண்டு காலத்திற்குள்ளாக நம்முடைய ஜீவ நதியாக இருக்கக்கூடிய காவிரியில் நம்முடைய உரிமையை காக்கக்கூடிய அந்த வழக்கு திரும்ப பெறுகிறது. அது திரும்ப பெறப்பட்டதற்கு யார் காரணம்? அன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் மட்டும் அல்ல, அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் செய்த மிகப்பெரிய துரோகம். தமிழகத்துடைய முதலமைச்சர் கலைஞரை மட்டும் ஏமாற்றவில்லை, அல்லது இருவரும் சேர்ந்து தங்களுக்குள் இருக்கக்கூடிய அரசியல் கூட்டல் கழித்தல்களுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களையும் இரையாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூட சொந்த ஆதாயங்களுக்காக 72 அந்த வழக்கை அவர்கள் திரும்ப பெறுகின்றார்கள். இந்திரா காந்தி அம்மையாருடைய தூண்டுதலின் பேரில் எவ்வாறு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதா சட்டமன்றத்தில்? இன்று அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இருக்கின்றார்கள். இது கண்டிக்கப்பட வேண்டும். தேவராஜ அவர்களை 72 கொண்டு வர்றாங்க முதலமைச்சராக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். சொந்த கட்சி கூட கிடையாது, சொந்த ஆதரவாளர், முழுமையாக தன்னுடைய ஏறக்குறைய ஒரு அடிமை அவர் முதலமைச்சராக கொண்டு வைத்து விட்டு அவருக்கு எந்த விதமான இடைஞ்சல் வந்துவிடக் கூடாது. அதற்காக இந்த காவிரி பிரச்சனையில் நான் சுமூகமான முடிவை கொண்டு வந்து விட்டேன் என்று அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல், தமிழக அரசாங்கத்தை பற்றி கவலைப்படாமல் நாம் 71 தொடர்ந்த வழக்கை அன்றைய முதலமைச்சர் கலைஞர் மூலமாக திரும்ப பெற வைத்த கொடுஞ்செயலை செய்தவர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தொடரில் தயவு செய்து இவற்றையெல்லாம் இன்று இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவியுங்கள், இன்று இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் அன்று செய்த துரோகம், இதை நீங்கள் தெரியப்படுத்தவில்லை என்று சொன்னால் இன்றைய முதல்வர் அவர்களை நீங்களும் துரோகம் செய்கின்றீர்கள் என்று சொல்லி அர்த்தமாக முடியும்.